அவன் செத்ததுக்காக வேண்டி 120 வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த பொண்ணை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு தேடுவியா, ரசூலை தேடுவியா, அபு ஹனீஃபா இமாம் போய் தேடுவியா? ஹனவி மதகப்புடா ஹனவி மதகப்படி இப்ப என்ன செய்வ சொல்லு பார்ப்போம். இப்ப வேற மதம் மாறுவாங்க. இப்ப கேட்டா இதுல நாங்க வேற மதம் மாறிக்கிறோம் எப்படி? அப்ப மாறக்கூடிய விஷயம் இருக்குன்னு விளங்கியதுல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கள? அப்ப அவனுக்குன்னு ஒரு இடைஞ்சல் வந்தா தான் ஒத்துக்குருவான் போல இருக்கு. இதுதான் மதுஹப். விளங்கிட்டீங்களா? ஏன் இது குர்ஆன் ஹதீஸ்ல போயிட்டு போவேன். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன ரொம்ப தெளிவான மார்க்கம். இன்னொன்னு இது இப்படி இருக்கட்டும், ரெண்டுக்கும் சேர்த்த தீர்வு சொல்லிடுறேன். இன்னொருத்தர் சாபிக்காரர் இருக்காரு, அசர்த்து சாபி இமாம். அவருக்கு ஒரு மகள். அசர்த்து சொன்னா நாளைக்கு ஒரு விலங்கு, அதுக்காக அசர்த்து சொன்னேன். ஒரு அசரத்தை பழைய அசர சேர்த்து சாபி மதப்புக்காரரு. அவருக்கு ஒரு மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அவன் 1 நம்பர் குடிகாரன் வந்து டெய்லி போட்டு மிதிக்கிறான். மகளை போட்டு என்ன செய்யறான்? அசரத்து மகளை போட்டு மிதிக்கிறான். குடும்ப வாழ்க்கை ஈடுபடுறதே இல்ல. சின்ன வீடு ஒண்ணு வச்சுக்கிட்டான், செட்டப் பண்ணிக்கிட்டான், அங்க போய் படுத்து கிடப்பான். பகல்லாம் வந்து அடிச்சு மிதிக்கிறான். இப்ப இந்த அசரத்து சாமி மதப்பு கிட்டாப் எடுத்து பாக்குறாரு, என்ன செய்யலாம்? இப்ப அவர் சாமி மதப்பு தானே, இப்ப மகளுக்கு ஏதாவது பண்ணணுமே, அவர் தேடி பார்க்காரு. அங்க என்ன இருக்குது? அது குஷ்டம், வெறும் குஷ்டம் இருக்குல்ல, குஷ்டரோகம். குஷ்டரோகம் இருந்தா தான் கணவன் பிரியனு. இவருக்கு குஷ்டரோகம் இல்ல. அப்புறம் செலவுக்கு காசு கூடாட்டி பிரியலாம். செலவு காசு கொடுக்குறான்னு சொல்றீங்க. இந்த அடிக்கிற உதைக்கிறதுக்கெல்லாம் பிரிய முடியாதுங்க. அப்ப காலமெல்லாம் இதானா? காலமெல்லாம் மகளை போட்டு மிதிப்பான், குடிச்சிட்டு வந்து கொல்லுவான், சித்திரவதை பண்ணுவான், குடும்ப வாழ்க்கை ஈடுபட மாட்டான். அப்ப இஸ்லாம் வந்து இதை ஒத்துக்கிறதுன்னு சொல்றியா? உன் சாமி மதகம்னு சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணை சாவடிக்க போறியா? ஆனா பாவிகளா, அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்னது வந்து அந்த குடும்பம் நடக்குமா? அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்ற மார்க்கம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் சொல்ற மார்க்கம் என்ன? ஒரு பெண்மணி வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் ஓடி போகல, கணவர் ஊர்ல இருக்காரு, அடிச்சு சித்திரவதை பண்ணல, நல்லா தான் நடத்துறாரு. ஆனாலும் பெண்ணுக்கு வந்து புருஷனை பிடிக்கலன்னா ஒரு காரணம் இல்லாம பிரியலாம். அப்படி இல்லாம அனுமதி குர்ஆன்ல அனுமதி இருக்கு, ஹதீஸ்ல அனுமதி இருக்கு, மதுஹப்ல அனுமதி இல்ல. சாவன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சாவ வேண்டியதான். குடிகாரனா இருந்தாலும் அதான், ஆண்மையை இல்லாட்டாலும் அதான். நம்ம ஆம்பளையவே இல்ல, இல்லாட்டி என்ன பண்றது? புருஷன் தானே, என்ன செய்யுது? வேறு புருஷன் வச்சுக்க. இப்படியா? இப்படித்தான் உங்களுடைய மதுஹப்கள்ல இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் நல்லவர் தான், அவரோடு நான் வாழ்ந்தால் நான் தவறு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்து கொண்டே குஃப்ருக்கு போயிருவனோன்னு பயப்படுறேன், வாழ பிடிக்கல எனக்குங்கிறாங்க. என்ன ஏதுன்னு விவரமாவெல்லாம் விசாரிக்கல. அப்படியா? அவரோட வாழ்ந்தாலே உனக்கு தவறி போயிருவேன்னு தெரியுதா? தவறா நடத்திக்கு போயிருவேன்னு நினைக்கிறியா? ஆமா. அப்படின்னா திருமணத்தை ரத்து செய்யேன். நீ மகர் வாங்கினீல, அவர்கிட்ட வாங்கின, என்ன வாங்கின? ஒரு தோட்டத்தை வாங்கின, திருப்பி கொடுத்துரு. வாங்கின மகரை திருப்பி கொடுத்துரு, திருமணம் ரத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சா கதை? இப்ப ரெண்டுக்கு தீர்வு கிடைக்குதா? ஓடி போயிட்டான். அந்த பொண்டாட்டி முடிவு செய்வா. புருஷங்காரன் ஓடி போயிட்டான்னா அந்த பொண்டாட்டி தீர்மானம் கொடுத்துருக்கு இஸ்லாம். நீ தவறி போயிருவேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு ரத்து பண்ணிக்க போ. உனக்கு விருப்பம் இருந்தா காத்துக்கிட்டு 250 வருஷம் தான் காத்துக்கிட்டு கடை. நீ வழி தவறி விடுவாய், தவறா நடத்தையில் போய் விடுவாய், நீ கெட்டு போய் விடுவாய், விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுவாய் என்று நீ நினைத்தால், அப்ப ஜமாத்துல முறையிட்டால் திருமணத்தை ரத்து செய்து அந்த பெண்ணுக்கு வேற வாழ்க்கை கொடுக்கணும். புருஷன் குடிகாரனா இருந்தாலும் இது பொருந்தும், ஓடி போனாலும் பொருந்தும், ஆண்மை இல்லாட்டாலும் பொருந்தும், எய்ட்ஸா இருந்தாலும் பொருந்தும், ஒரு காரணமும் இல்லாம பிடிக்காட்டாலும் பொருந்தும். முடிஞ்சு போச்சா கதை? உனக்கு மட்டும்தான் தலாக்கு கொடுத்துருக்கா இஸ்லாத்துல. அவளுக்கும் பிடிக்கல என்று சொன்னா பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கு. அப்ப இந்த உரிமையை நீ கொடுத்திருந்தேன்னு சொன்னா அடுத்த விமர்சிக்கிறான் இஸ்லாத்தை பத்தி. பெண்களுக்கு உரிமை இல்ல, ஏன் விமர்சிக்கிறான்? குர்ஆனை விமர்சிக்க முடியுமா எவனுக்காச்சு? நாக்குல பல்லு போட்டு விமர்சிக்க சொல்ல பார்ப்போம். குர்ஆனை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை விமர்சிக்க முடியுமா? நீ உண்டாக்கி வச்சுக்கிற மதுஹப்ங்கிற பேர்ல மனுஷன் எழுதுனதை எடுத்து வச்சிருக்கிற. அதனால இந்த கேடுகள் சமுதாயத்துக்கு எவ்வளவு கேடுன்னு பாருங்க. மதுஹப்னால ஒன்னு ரெண்டா? இன்னொன்னு கேளுங்க, தமாச ஹனவி மதுஹப் கிதாப் புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இந்த கிதாபை நம்பிக்கை நீங்க தொழுவ போறீங்க. இந்த கிதாபுல எழுதுன மாதிரி தொழுதா உருப்பட இயலுமா? இந்த கிதாபுல எழுதிருக்கு பாருங்க.
ஒருத்தர் 2 பேர் பிளான் பண்றாங்க. ஜேபிஆர் டிவி ஹவுஸ்ல போய் கொள்ளையடிக்கணும் பிளான் பண்றான். 2 பேரும் பிளான் பண்றான். யாரு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஹனபி மதுஹப் கிதாபுல உள்ள நான் சொல்றேன். போய் இப்படி பாக்குறாங்க. ஒரு செவர் ஒண்ணு இருக்குது. அந்த செவரில் இப்ப சட்டருக்கு ஈஸியா சட்டர்ல அப்படி ரவுண்டா ஒரு ஓட்டை ஒண்ணு போடுறாங்க. உடைச்சிக்கலாம் உள்ள போகல. ரவுண்டா ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஆள் உள்ளங்க போயிடுறாரு. ஒரு ஆள் வெளியே நின்றுக்கிறாரு. வெளியே நின்றுக்கிட்டு உள்ள போனவர் என்ன செய்யறாரு, அந்த டிவி ஹவுஸ்ல டிவி எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறாரு. வெளியே தூக்கி தூக்கி தர்றாரு. வெளியே உள்ளவர் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. வெளியே வந்து உழுவுறதை எடுத்து வச்சுக்கிறாரு. டிவி விசிஆர் மற்ற ஜாமான் எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுக்கிறாரு. போட்டுட்டு வெறுங்கையா அவர் வெளியே வந்துடுறாரு. இப்ப என்ன சட்டம் கேட்டா, இந்த 2 பேரையும் தண்டிக்க கூடாது. எதுல இருக்கு? ஹனபி மதுஹப் கிதாபுல. ஹனபி மதுஹப் கிதாபுல என்ன இருக்குது? 2 பேரையும் தண்டிக்க கூடாது. ஏன்பா திருட்டு இருக்கிறாங்களே? திருட்டு இல்ல. திருட்டு இல்லையா? ஆமா. இவர் போனாரு, ஒரு ஆளு வெறுங்கையை வீசிட்டு போனாரு. வெறுங்கையை வீசி வந்துட்டாரு. இவர் எடுத்துக்கிட்டு எதையும் எடுத்துக்கிட்டு வரல. அதனால இவரும் திருடவில்லை. இவர் எடுத்திருக்காருடா, வெளியே வந்து உளுந்தத்தை எடுத்தாரு. அசர்த்து உன் வீட்டுல இப்படி பண்ணா ஒத்துக்குருவியா? சரியத்து மாநாடு போட்டவங்களே மதுகமா வேணும்னு இந்த மக்களை கெடுத்து நாளா பிரிஞ்சு போங்க கெடுக்கிறீங்களே, ஒன்றுபடுவதற்குள்ள வாசல அடைக்கிறீங்களே, துண்டு துண்டா செதறி போய் கரை 7-8 சட்டத்தை வச்சுக்க, நீ ஆமீன் கடை போட்டு சொல்லு, நீ மெதுவா சொல்லு, நீ இங்க கட்டிக்க, நீ இங்க கட்டிக்க, இப்படின்னு பிரிவினையை ஆதரிக்கிறீங்களே, உங்க வீட்டுல வந்து இப்படி நாங்க 2 பேரும் வரட்டுமா? கண்ணக்கோள் வைக்கட்டுமா? போலீஸுக்கு போகாம இருப்பீங்களா? போலீஸ் போக கூடாதுங்க. அசர்த்து வீட்டுல நீங்க பண்ணுனீங்கன்னா போலீஸுக்கு போக மாட்டாரு. ஹனபி மதுஹப் அசர்த்தாரு பாத்துக்கிறீங்க, சாதியார் தான் போயிருவாரு. எதுக்கு இதை சொல்றேன் கேட்டா, இந்த மதுஹப் கிதாபுங்கிற பேர்ல இதைத்தாங்க எழுதி வச்சிருக்காங்க. இன்னொன்னு எழுதிருக்காங்க, ஒரு ஹலீப் சேலஞ்சு சவால் நான் இட்டு கட்டி சொல்லல, இப்படி இல்லேன்னு எந்த அசத்தாவது நாளைக்கு மேல போட்டு பேசினா மக்களை நீங்க கேளுங்க, பகிரங்க விவாதத்துக்கு தயாராண்டு கேளுங்க. மேடையில அவர்கள் வச்சுக்கிற கிதாபுல இருந்து நான் வாசித்து காட்டி எடுத்து அவங்க வாயினால் அர்த்தம் சொல்ல சொல்லி நிரூபிக்கிறேன். ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி மதுஹப் கிதாபுல எழுதியிருக்கு, உல் ஹலீஃபத்து லா யுஹத்து, ஹைபா இருக்கார்ல ஆட்சி தலைவர், அவருக்கு தண்டனை கிடையாது. ஹலீஃபான்னு ஒருத்தரை ஏத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு போயிடலாம், அவரு தண்டிக்க முடியாது. நம்ம வீட்டை அபகரிச்சுக்கலாம், தண்டிக்க முடியாது. ஹலீஃபா தண்டனைக்கு அப்பாற்பட்டவரம். இதுல இருந்து என்ன வழங்குது? இவங்க மதுஹப்ங்கிற பெயர்ல அபு ஹனீஃபா ஷாஃபி இமாமுடைய பெயரை, நல்ல மனிதர்களுடைய பெயரை பயன்படுத்தி எவனோ ஒருத்தன் இப்படி எழுதி வச்சுக்கிறான். மன்னர்களுக்கு ஜால்ரா பிடிக்கிறதுக்காக வேண்டி. மன்னர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. மன்னர் திருடலாம், மன்னர் விட்டம் பண்ணலாம். அதனாலதான் இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் அந்த புறத்துல 400-500 வச்சிருந்தாங்க. நிறைய பேர் சிக்குகளை எழுதி வச்சுட்டான் தண்டனை இல்லைன்னு. அவங்க எழுதி கொடுத்த கிதாபுல அப்படி இருந்ததுனால அப்படி ரசூலுக்கு நடந்தாங்களா? பாத்திமான்னு ஒரு பெண்மணி திருடும் பொழுது, மஹ்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த பாத்திமா திருடுறாங்க. நிறைய பேர் சிபாரிசுக்கு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உயர்ந்த குலத்து பெண்மணி, இவங்களுக்கு கையை வெட்டிவிடாதீங்க, வேற பையனக்கீன போனது கட்டிடுறோம் அப்படின்னு சிபாரிசுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த முகமதுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை வெட்டுவேன். இந்த பாத்திமா இல்லை, என் மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல